குடியரசு கட்டுரை. சென்னை தேர்தல் கலவரம். சென்னையில் நடந்த கார்ப்பரேஷன் தேர்தல்களின் போது கலவரங்களும் பலாத்காரச் செய்கைகளும் நடந்ததாக அவ்வப்போது பத்திரிகைகளில் காணப்பட்டு வந்தன. ஆனால் அவற்றின் உண்மையை ஜனங்கள் அறியாதபடி ஓர் கட்சியாரைப் பற்றியே குற்றமாய் நினைக்கும்படி சென்னை பிராமண பத்திரிகைகளும் சுயராஜ்ய கட்சி பிராமணர்களும் சூழ்ச்சி பிரச்சாரம் செய்து வந்தனர். அதன்பின் இது சம்பந்தமாய் ஏற்பட்ட நீதிசலத்தின் விசாரணையின் போக்கை கவனித்தவர்களுக்கு பலாத்காரத்துக்கும் குழப்பத்திற்கும் யார் பொறுப்பாளிகளாய் இருந்தார்கள் என்பது விளங்கியிருக்கும். சுயராஜ்ய கட்சியார் மீது மற்ற கட்சியார் சென்னை பிரசிடென்சி மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் தொடரப்பட்டிருந்த 2-3 விவகாரங்களின் முடிவினால் சுயராஜ்ய கட்சியார்தான் அதற்கு பொறுப்பாளிகள் என்பதை விளக்கியிருக்கிறது. அதாவது, கொஞ்ச நாளைக்கு முன் பைசலான ஒரு வழக்கில் சுயராஜ்ய கட்சியார் ஒருவர் மற்ற கட்சியாரை பிடித்துத் தள்ளியதும் திட்டியதும் ருஜுவான போதிலும் தேர்தல்களில் இவைகளெல்லாம் நடப்பது சகஜந்தான் என தீர்ப்புச் சொல்லப்பட்டுவிட்டது. மற்றொன்றில் அடைத்து வைத்தது பற்றி விஷயங்கள் தெளிவான போதிலும் அதுவும் அவ்வளவு பெரிய குற்றமல்ல என்று தள்ளிவிடப்பட்டது. மற்றொன்றில் எதிரிகள் தங்கள் நடவடிக்கைக்கு வருத்தப்படுவதனால் வழக்கு தொடர்ந்தவர் வாபஸ் வாங்கிக் கொள்ளவே எதிரிகள் விடுவிக்கப்பட்டனர். இவ்விஷயங்கள் இப்படியிருக்க பொதுஜனங்களுக்கு ஒரே கட்சியார் பேரில் குற்றம் காணும்படியாக பிரசுரம் செய்த பிராமண பத்திரிகைகளின் சூழ்ச்சிகளை நினைக்கும்போது அவைகளுக்கு நம் நாட்டை ஆக்கவும் அழைக்கவும் சக்தி இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாது. ஆதலால் பொதுமக்கள் பிராமண பத்திரிகைகளின் விஷம பிரச்சாரங்களைக் கண்டு திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்துவிடாமல் நிதானமாய் யோசித்து உண்மை அறிய பிரயத்தனப்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். குடியரசு கட்டுரை. டிசம்பர் 20, 1925.